பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரங்க வெளிய கவலைப்பட்டதே கிடையாது. வெளிய அவங்களுடைய கவலைய கண்டே பிடிக்க முடியாது. பொதுவாவே சொல்லிருவோம். "நீ என்னப்பா கன்னி ராசிக்காரன்னு" சொல்லுவாங்க. ஆனா கன்னி ராசிக்காரங்க தான் வீட்டோட பாரம், அலுவலகத்துடைய பாரம், எல்லா விதமான ஒரு வெயிட்டையும் தூக்கிக்கிட்டு மனசுக்குள்ள பாரமே இல்லாத மாரி காமிச்சுக்குருவாங்க. அந்த அளவுக்கு அழுத்தம். கேது வேற ஒரு 1 1/2 வருஷமா இருந்தாரு. இங்க நம்ம சனி பகவான் வேற வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு 12ஆம் இடத்த பார்த்தார். 3ஆம் இடத்த பார்த்தார். ஸோ அப்ப எவ்வளோதான் முயற்சி எடுத்தாலும் என்னால முடியல. நெறைய போராடி பார்த்துட்டேன். நான் வேலையில ஸ்டாண்டர்டா இருக்கிறதுக்காண்டி என்னுடைய 24 மணி நேரத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் செலவழிச்சிட்டேன். ஆனா என்னைய வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா வேலை பார்க்குறேன். வேலையில எனக்கு ஒரு நிம்மதி இல்ல. என்னைய வேலைய விட்டு தூக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. எதற்காண்டினே தெரியல. அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்திலே இருந்தேன். கேதுவோட தாக்கமும், சனியோட தாக்கமும் அதிகமா பாதிப்படைஞ்சது கன்னி ராசி தான். ஆனா வெளிய தெரியாது. கன்னி ராசிக்காரங்க வெளிப்படையா காட்டிக்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு லாக் ஏற்பட்டுச்சு. ஸோ இப்படிப்பட்ட லாக்லேருந்து ரிலீஸ் ஆக போறாங்க. இவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். முடியாதுன்னு சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது "உன்னால முடியாதுப்பா, நீ எது செஞ்சாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது, உருப்படாது" அப்படின்னு யார் சொன்னாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி "என்னால முடியும், நான் முடிச்சு காட்டுறேன்னு" சொல்லக்கூடிய தன்மையில கன்னி ராசிக்காரங்க இந்த சனி பெயர்ச்சி காலங்கள்ல உறுதியா செயல்படுத்துவாங்க.